ஆண்டுகளில் ஏற்பட்ட கோவிட்-19 தாக்கம், அதேபோல இந்த நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நிலைமை காரணமாக உலகில் உள்ள நாடுகளைப் போல எங்களுடைய நாட்டிலும் சுகாதார நிலையில் மோசமான பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக சுகாதார சேவை வளங்களில் ஏற்பட்ட தாக்கமே இதற்கான முக்கிய காரணமாகும். இதனால் மக்கள் தமது சேமிப்பில் இருந்து சுகாதாரத்துக்காக பெருந்தொகையான நிதியை செலவிட நேரிட்டது. இந்த நிலை எமது மக்களின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை செலுத்துவதால் அவர்கள் ஏனைய தேவைகளுக்காக செலவிடக்கூடிய பணத்தின் அளவில் செலுத்துகிறது. வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் இயங்குகின்ற விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு முழுமை பெறாத நிலையில் காணப்படுகிறது. கௌரவ அமைச்சர் அவர்கள் அதை நிறைவு செய்வதற்காக 600 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக தேவைப்படுகிறது. உங்களுடைய பிரிவில் உங்களுடைய அமைச்சில் இருந்து இந்த 600 மில்லியனை ஒதுக்கீடு செய்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இருதய மற்றும் சிறுநீரக சிகிச்சை பிரிவை இயங்க வைப்பதற்கான ஆளணியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நெதர்லாந்து நாட்டினுடைய நிதியினூடாக வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களிலே விசேட மருத்துவ பிரிவுகள் உருவாக்கப்பட்டது. அந்த பிரிவுகள் தற்போது முழுமையாக இயங்க முடியாத, அதிலிருந்து மக்கள் முழுமையாக பயன்பெற முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இதற்குரிய முக்கியமான காரணம் அந்த பிரிவுகளிலே அவர்களுக்கு தேவையான ஆளணி பற்றாக்குறை மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய வவுனியா மாவட்டம் சிறுநீரக நோய் குரோனிக் கிட்னி டிசீஸால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அங்கு சிறுநீரக சிகிச்சை பிரிவு இரத்த சுத்திகரிப்பு நடைபெறுகின்றது. அங்கோ இப்போது 180 பேர் தொடர்ச்சியான இரத்த சுத்திகரிப்பை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு புதிய நோயாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தனிய வவுனியா மாவட்டத்திற்கு மாத்திரமான பிரிவு அல்ல. அண்மையிலே இருக்கின்ற பதவியா, அதே மாதிரி மதவாச்சிய, மன்னர், ஏனைய பிரதேசங்களில் இருந்தும் பெருந்தொகையான மக்கள் அங்கு வருகிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மேலும் 4 இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்களை பெற்றுத்தர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. தயவு செய்து அதை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள். எங்களுடைய டயாலிசிஸ் யூனிட்ல 2024ஆம் ஆண்டு மாத்திரம் 12,000 பேர் டயாலிசிஸ், 12,000 ஸ்லாட்ஸ் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இருதய சிகிச்சை பிரிவு கடந்த 2022 மாத்திரம் 7,500 நோயாளிகள் இருதய சிகிச்சை பிரிவிலே பலன் பெற்றிருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கின்ற